ஓகேவா? ஒன்றும் இல்லை. நான் வந்து இன்னொரு விஷயம் எனக்கு யூடியூப்லேயே நடந்த ஒரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி, நீ வந்து உன்னோட ட்ராக் சேஞ்ச் பண்ணி நீ பேசுகிற, ஸோ நான் உன்னை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே சடனாக எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன், என்னடா இது நான் வந்து அவங்க ஒருவேளை அவங்க எதிர்பார்த்துருக்கலாம், நான் வந்து வெறும் ஆன்சைட்டி பற்றி தான் பேசுவேன், இல்லை சில சமயம் நான் சிம்பத்தியா அண்ட் ஒரு எமோஷ்னலி தான் நான் என்னை மாயாவா அவங்க நினச்சிருக்கலாம் மேபி. நானும் ஒரு நார்மல் ஹியூமன் தான். எனக்கும் சில விஷயங்கள் பிடிச்ச விஷயங்கள் இருக்கு. எனக்கும் சில நடிகர் பிடிக்கலாம், சினிமாவை பிடிக்கலாம், நிறைய எனக்கு என்டர்டெயின்மெண்ட்ஸ் பிடிக்கலாம், நிறைய விஷயங்கள் எனக்கும் பிடிக்கலாம்ல. ஸோ நான் ஆன்சைட்டியில் இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் வெறுமனே ஆன்சைட்டி பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு, இல்லை ஆன்சைட்டியாகவே நான் இருக்கணுன்றது அவசியம் கிடையாதுல்ல. ஸோ நான் விஜய் பற்றி நான் பேசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னா, எனக்கு விஜய் அண்ணாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசன்ட் டேஸில் எனக்கு பிடிச்சிருக்கு. இது மை பர்சனல் ஒப்பீனியன். என்னோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு நான் ஒரு விஷயத்த வந்து திணிக்கல. நீங்கள் வந்து விஜயை லைக் பண்ணுங்க, நீங்களும் விஜய்க்கு ஓட்டு போடுங்க, நீங்களும் விஜய்க்கு இது பண்ணுங்க அப்படி நான் சொல்லலை. எனக்கு பிடிச்சிருக்கு. மை பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு இது என்னோட சொந்த கருத்து. நான்